வணக்கம் நண்பர்களே. நெல்லிக்காய அமிர்தம் அப்படின்னு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துல போற்றப்படுறாங்க. அந்த அளவுக்கு நெல்லிக்காயில மருத்துவ குணங்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. தினமும் ஒரு சிறிதளவு நெல்லிக்காய் அல்லது ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் தரும் என்று ஆயுர்வேத மற்றும் நவீன ஆராய்ச்சிகளும் கூறுது. ஆனா நெல்லிக்காய் ஜூஸை எப்படி குடிக்க வேண்டும், எப்படி சரியான முறையில தயாரித்து எந்த நேரத்துல குடிச்சா அதிகமான பலன்கள் கிடைக்கும், தவறான முறையில எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும், அதிகமா குடிச்சா என்ன விளைவுகள் ஏற்படும், யாரெல்லாம் இதை குடிக்கலாம், யாரெல்லாம் இதை குடிக்க கூடாது, எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன உடலுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுது அதையும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகளை பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காயில பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், பாலிஃபினால்ஸ், நார்ச்சத்துக்கள், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இதனால தான் நெல்லிக்காய் பல்வேறு உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றதுனாலையோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறதுனாலையோ உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. நெல்லிக்காயில விட்டமின் சி சிறந்த மூலமா இருக்குதுங்க. இதனால அடிக்கடி சளி பிடிப்பது குறையும். அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான தொற்று அபாயம் குறைக்கப்படும். ஏன்னா வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். உடல் அதே மாதிரி காயங்கள், உடல்ல ஏதாவது ஒரு காயங்கள் இருந்துச்சுன்னா அந்த காயங்கள் விரைவில் குணமாகிறதுக்கு இந்த விட்டமின் சி பயன்படுது. அதனால வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவா நெல்லிக்காய் இருக்குது. தினமும் ஒரு நெல்லிக்காயை நீங்க நல்லா கடிச்சு சாப்பிட்றா சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறா குடிக்கலாம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உடலை டீடாக்ஸ் செய்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த ஜூஸாக இருக்குது. நிறைய பேர் உடலை சுத்தப்படுத்தணும், உடலில் நிறைய கழிவுகள் இருக்குது, அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக டீடாக்ஸ் ட்ரிங்க் நிறையா எடுத்துக்குவாங்க. அதில் ஒன்றா நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் டீடாக்ஸ் ட்ரிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரலுடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றத்துக்கு பயன்படுது. நீங்கள் தினமும் காலையில் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் நல்லாவே புத்துணர்ச்சியாக இருக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் மற்றும் நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுதுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. நார்மலாகவே எல்லாருடைய உடல்லையுமே கொலாஜன் உற்பத்தி ஆகும். அது வயது அதிகரிக்க அதிகரிக்க, முக்கியமாக ஒரு 30 வயதை தாண்டிட்டாவே கொலாஜன் உற்பத்தி ஆகிறது குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் 30 வயதுல இருந்தே நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைன்னா விட்டமின் சி நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அப்படி எடுத்துக்கிட்டா தான் நம்ம இளமையை தக்க வச்சுக்கிற முடியும். இல்லைன்னா முதுமை வேகமாகவே வர ஆரம்பிச்சிடும். கொலாஜன் உற்பத்திக்காக விட்டமின் சி என்னென்னலாம் இருக்குதோ, நெல்லிக்காய், எலுமிச்சை ஜூஸு, கொய்யாப்பழம், இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்குது. அதனால அதை நம்ம பயன்படுத்தலாம். இதனால என்ன ஆகும்னா, முகச்சுருக்கங்கள் குறையும், முகம் நல்லாவே பொலிவாகும், ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும். முகங்களில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட், கரும்புள்ளிகள் இதெல்லாமே குறைஞ்சு உங்களுடைய சருமத்தை ஈரப்பதத்துடன் வச்சுக்கிறதுக்கும், நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் எல்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் மற்றும் நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிப்பூச்சாக நிறைய ப்ராடக்ட் க்ரீம்ஸ்கெல்லாம் வாங்கி அப்ளை பண்ணுறாங்க. நம்ம என்னதான் வெளிப்பூச்சாக நீங்கள் பயன்படுத்தினாலும் இன்டேக்காக உள்ளார நம்ம உணவுகளை கொடுத்தாதான் மட்டுமே தான் நம்மளுடைய முகம் எப்பொழுதுமே பொலிவாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் நெல்லிக்காவை பயன்படுத்தலாம். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, தலைமுடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நிறைய பேருக்கு பல காரணங்களால தலைமுடி கொட்டுது. ஒன்று அவங்களுடைய பாடி ஹீட்டுனால, இன்னொன்று ஊட்டச்சத்து குறைபாடுனால, இன்னொன்று அவங்களுடைய மன அழுத்தம் காரணால முடி உதிர ஆரம்பிக்குது. ஆனால் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முடி வேர்களை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது, பொடுகை குறைக்கிறதுக்கு பயன்படுது, புதிய முடி வளர்றதை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது.
அதே மாதிரி இலைநரை இருக்குல்ல, அத வந்து தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுது. ஸோ நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா வந்து நெல்லிக்காயில எண்ணெய் காய்ச்சி, அத வந்து நம்ம தலைக்கு ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டே வரலாம். ஸோ இந்த மாரி நீங்க ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய இளநரை வந்து தடுக்கப்படும். நெறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப கொஞ்சம் வயசுலே 22 வயசு, 23 வயசுலலாம் சிலருக்கு வந்து வெள்ள முடி வர ஆரம்பிச்சுருது. அதெல்லாம் இளநரை அது. ஸோ அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அவங்க உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடுனால தான். ஸோ அதனால அவங்க நெல்லிக்காவ பயன்படுத்தினா, அது வந்து குறைக்கப்படும், தாமதப்படுத்தப்படும். ஸோ அந்த இளநரை இருந்தாலுமே போகும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, கண் பார்வைக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா நெல்லிக்காயில வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனால, கண் பார்வைய மேம்படுத்துறதுக்கும், கண் உலர்ச்சிய குறைக்கிறதுக்கும், கண் சோர்வ குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா இப்ப அதிகமா வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால, நெறைய நேரம் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறோம், கணினி பயன்படுத்துறோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, செரிமானத்த மேம்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுது. நெல்லிக்காய் வந்து வயிறு உப்பசம், மலச்சிக்கல், அஜீரணம், வாய்வு பிரச்சனை போன்றவற்றை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. குடல் ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. நச்சுக்கள வெளியேற்றத்துக்கும் பயன்படுது. செரிமானத்த நல்லா செரிக்க வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. அதனால வயதானவர்கள் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திரிபலா பொடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. திரிபலால வந்து நெல்லிக்காய் பவுடரும் கலந்திருப்பாங்க. ஏன்னா மலச்சிக்கல வந்து போக்குறதுக்காக. வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாவே இருக்கும். எது சாப்பிட்டாலும் செரிக்காது. மலச்சிக்கல் பிரச்சனையில போய் மாட்டிக்குவாங்க. அவங்க எல்லாருமே நெல்லிக்காய் ஜூஸ காலையில வெறும் வயிற்றுல எடுத்தா நல்ல ஒரு தீர்வ வந்து அவங்க காணலாம். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நெல்லிக்காய் வந்து இன்சுலினுடைய செயல்பாட்ட மேம்படுத்துறதுக்கு பயன்படுறதாக கூறப்படுது. ஆனா சர்க்கரை நோயாளிகள் இத மருந்துக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடாது. சர்க்கரை நோய முழுமையா குணப்படுத்தணும்னு சொல்லவும் முடியாது. இது வந்து கட்டுப்பாட்டுல வர வைக்கிறதுக்கு தான் நெல்லிக்காய் வந்து பயன்படுது. அதனால மருத்துவர் குடுத்த மருந்து மாத்திரைய சாப்பிட்டுட்டு நெல்லிக்காய ஒரு புறமா எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை, இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பயன்படுது. நெல்லிக்காய் வந்து கெட்ட கொழுப்புகள குறைக்கும் தன்மை கொண்டதுங்க. நல்ல கொழுப்ப ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால ரத்த நாளங்கள் வந்து பாதுகாக்கப்படுது. இதனால இதய நோய் அபாயம் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு சிறந்த ஜூஸாக இருக்குது. ஸோ உடல் எடைய குறைக்கிறதுக்கும் நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. நெல்லிக்காய் வந்து உடல்ல எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உடல்ல மெட்டபாலிசம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகள எடுத்துக்கிட்டே நீங்க நெல்லிக்காய் ஜூஸ எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன ஆகும்னா, உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு, உங்களுடைய உடல் எடைய குறைக்கிறதுக்கு அது பயன்படும். அடுத்து வந்து இது வந்து பசிய கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஸோ பசிய கட்டுப்படுத்த நம்ம தேவையில்லாத கலோரிகள் வந்து உட்கொள்ள மாட்டோம்ல. ஸோ கலோரிகள் அதிகமா எடுக்கும்போது தான் உடல் எடை அதிகமாகுது. ஸோ நீங்க உணவு உணவு கூட உணவு பிளஸ் உடற்பயிற்சி நீங்க எடுத்துக்கிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உணவு கட்டுப்பாடும் சிறிதளவு தேவை. உடற்பயிற்சி வந்து நீங்க கடினமான உடற்பயிற்சி செய்ய வேணாம். நடைப்பயிற்சி வந்து 20லிருந்து 30 நிமிடம் செஞ்சுட்டு நீங்க நெல்லிக்காய் ஜூஸை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு. ஏன்னா நெல்லிக்காயில என்ன இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் சி இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரீ ரேடிக்கலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால உடல் செல்கள் வந்து பாதுகாக்கப்படுது. முதுமை வந்து தாமதப்படுத்துது. ஸோ வந்து உடலை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுது. ஸோ நெல்லிக்காயை நீங்க ரெகுலரா 30 வயதுல இருந்தே நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நீங்க எப்பொழுதுமே இளமையான தோற்றத்தோடு இருக்கலாம். அடுத்து 11வது நன்மை என்னன்னா, மூளையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவாற்றல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவா இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் நெல்லிக்காய் வந்து பயன்படுறதாக சொல்லப்படுது. மூளையுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். ஸோ அங்கிருந்து விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது.
அடுத்து 12வது நன்மை என்னன்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு நெல்லிக்காய் வந்து பயன்படுது. நெல்லிக்காயில இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மினரல்ஸ் எலும்புகள வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து வயதானவர்கள் நெல்லிக்காய பயன்படுத்தும்போது, எலும்பு சார்ந்த பிரச்சனையில இருந்து அவங்க தப்பிக்கலாம். ஸோ ஏன்னா வயதானவர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா கால்சியம் சத்து குறைபாடுனால. ஆனா நீங்க நெல்லிக்காய் ஜூஸ எடுத்துட்டு வரும்போது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க காப்பாத்தப்படலாம். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த நெல்லிக்காய் ஜூஸை எப்படி சரியான முறையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி நெல்லிக்காய் ஜூஸை சரியான முறையில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நீங்கள் 2 இல்லைன்னா 3 நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிறங்க. 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறங்க. சிறிதளவு இஞ்சி, நீங்கள் விரும்பினா இஞ்சி எடுத்துக்கலாம், விரும்பினா புதினா எடுத்துக்கலாம், விருப்பம் இருந்தால் தேன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரை மட்டும் சேர்க்கவே கூடாது. ஜீனி சொல்கிறோம்ல, அந்த ஜீனியை கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லாவே அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அது கூட வந்து நம்ம வந்து தேன், நாட்டு ஒரிஜினல் தேன் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா வெறுமனவே நெல்லிக்காய் எடுத்து நல்லா உங்களுடைய பற்களால் கடிச்சு நல்லா மென்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நார்ச்சத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எப்போவுமே நம்ம ஜூஸாக குடிக்கிறத விட பழமாக கடிச்சு நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கும். நார்ச்சத்து முழுமையாக உடலுக்கு கிடைக்கும். ஸோ வந்து உங்களால் கடிச்சு மென்று சாப்பிட முடியல அப்படிங்கிறது பட்சத்துக்காக தான் நம்ம ஜூஸாக எடுக்க சொல்கிறோம். ஸோ நீங்கள் இந்த 2 மெத்தடில் எதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதிகமாக நெல்லிக்காய் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 இல்லைன்னா 2 நெல்லிக்காயை பயன்படுத்தினாலே போதும். ரொம்ப சின்ன நெல்லிக்காயாக இருந்தால் 3 எடுத்துக்கிறங்க. ரொம்பவுமே பெருசாக இருந்துச்சுன்னா 1 இல்லைன்னா 2 நெல்லிக்காய் போதுங்க. அதிகமாக நெல்லிக்காயை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் நெல்லிக்காய் ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு தானே, ஏன் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எந்த ஒரு உணவாக இருந்தாலுமே அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். இந்த பழமொழியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு எல்லா உணவுகளுமே நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸையோ இல்லை காயோ எந்த நேரத்தில் சாப்பிட்டா அதிகமான பலன்கள் கிடைக்கும்னா, காலை நேரத்தில் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் எடுக்க முடியாதவர்கள் காலை உணவுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 30 நிமிடம் கழித்து நீங்கள் எடுத்துக்கிறலாம். யாரெல்லாம் வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாதுன்னா, அந்த வயிற்று சார்ந்த பிரச்சனை இருக்கும்ல, அல்சரு, வயிற்றில் புண்ணு, இவங்க வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால தான் வெறும் வயிற்றில் அவங்க மட்டும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸை வந்து பயன்படுத்தக்கூடாது. ரத்தம் உறையாமல் செய்யும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களும் நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுக்கக்கூடாது. மற்றபடி எல்லாருமே நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸை வந்து தினமும் குடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. வாரத்தில் நீங்கள் 4 இல்லைன்னா 5 நாட்கள், 7 நாள் இருக்குல்ல வாரத்தில், அதில் ஒரு 5 நாட்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா 2 நாட்கள் இடைவெளி விட்டுருங்க. அடுத்து ஒரு 5 நாட்கள் இல்லைன்னா 1 நாள் விட்டு 1 நாள் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். தினமும் குடிக்கணும்னு அவசியம் கிடையல. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அதிகமாக நீங்கள் குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, வயிற்றில் எரிச்சல் ஏற்படும், அமிலத்தன்மை அதிகரிக்கும், வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும், பல்லுடைய எனாமல் வந்து சேதம் அடையும். ஏன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பல் எனாமல் வந்து சேதப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் தொடர்ந்து வந்து நான் வந்து இதை ஒரு ஹேபிட்டாகவே மாற்ற போகிறேன், நெல்லிக்காய் ஜூஸை குடிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. எப்பயாச்சும் ஒரு டைம் குடிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ரெகுலராக எடுக்கும்போது பல்லோட எனாமல் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்களே, நெல்லிக்காய் ஜூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஜூஸுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடுத்துக்கிறோம். இது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஆனால் நம்ம சொன்ன சரியான முறையிலையும் சரியான அளவுலையும் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூட போனாலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.